அனைவருக்கும் வணக்கம். நான் அட்வொகேட் ராமச்சந்திரன். அதாவது டிவிகே உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், அதாவது உச்சநீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றம் விஜய் அவர்கள் தலைமை பண்பே இல்லைன்னு உயர்நீதிமன்றம் ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்றம் நீங்கள் எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இது சமூக வலைதளங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இதை பேசு பொருளாக இருக்குது. இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கரூர் துயர நிகழ்வு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு காணாத ஒரு பெரும் துயரம். அதில் யார் மேலே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது வழக்கெல்லாம் பதிவு செஞ்சுருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடில் டிவிகே மேலே தான் தவறுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹைகோர்ட்டும் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தலைமை பண்பே கிடையாது, அங்கே அவர் உடனே அந்த ஸ்பாட்ல இருந்து வந்துட்டாரு ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்கன்னு ஒரு காட்டத்தை தெரிவித்தாங்க. நம்ம பார்த்துருப்போம். நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல நீங்க நீதிபதி உயர் நீதிமன்றம் என்ன ஒரு காட்டம் தெரிவிச்சிருக்காங்க, ஏன் நீங்க தெரிவிச்சீங்கன்னு கேட்டிருக்காங்க. டிவிகே உடைய வழக்கறிஞர்கள் சார்பாக ஒரு ஆர்குமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, இந்த போலீஸார் தான் மறுபடியும் அங்கே வந்தால் பிரச்சனை ஏற்படும், அணைச்சி விட்டாங்கன்னு ஒரு பக்கம் ஆர்குமெண்டா சொல்லியிருக்காங்க. இவர் தரப்பு பார்த்தீங்கன்னா போலீஸார் தடியாட்டினா தான் துயர சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. 10 ரூபாய் பாட்டில் சொல்லும் போது தான், அதாவது டாஸ்மாக் என்றாலே, அதாவது இது அனைத்துமே, அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் போன ஆட்சியில 10 ரூபாய் வாங்கலேன்னு அசிங்கம் இல்லாம கேட்கிறாரு. அதாவது 10 ரூபாய் வாங்குறாங்களே, சட்டவிரோதமான செய்யல, அயோக்கியத்தனம், அக்கிரமம், ஏழை மக்களினுடைய பணத்தை, கூலி வேலை செய்யற ஒரு பணத்தை, ஒரு கட்டட வேலை செய்ய ஒரு 200 ரூபாய் குடிக்க போறோம், அவங்ககிட்ட 20 ரூபா சுரண்டி வாங்குறீங்க. இதுல போன ஆட்சியில் நாங்க வாங்கினோம், இந்த ஆட்சியில மட்டும் குறை சொல்றீங்கன்னு ஒரு கேவலமான ஒரு பதில் எழுது. அந்த பதில் சொல்லும் போது தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு இவங்க வாதம் தெரிவிச்சிருக்காங்க. இது எல்லாமே சுப்ரீம் கோர்ட்ல உச்சநீதிமன்றம் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. விரைவில் ஒரு நல்ல தீர்ப்பு வரணும்னு பொதுமக்கள் அனைவரும் எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.